ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவேக பயிற்சி 2.3ல் 2வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறேன். ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலமும் உள்ள பாதை உள்ளது எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்க. 28 மீட்டர் ஆரம்னு சொல்லுவாங்க. அப்போ இது சின்ன ஆறுன்னு வச்சுக்கோங்க. இது அகலம் சொல்லியிருக்கறதுனால இது டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ பெரிய ஆரம்னா இது ரெண்டுமே நீங்கள் கூட்டிடணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பாதையின் அகலம். அப்போது பாதையின் அகலம் நம்ம டபிள்யூன்னு குறிப்போமா, அதனால் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அதுக்கப்புறம் இது புல்வெளியின் ஆரம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆறு, இது 28 மீட்டர். அப்போ பாதையுடன் சேர்த்து புல்வெளியின் ஆரம் கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம். அப்போ கேபிட்டல் ஆறுனா 6 கூட்டல் டபிள்யூன்னு கூட்டிடணும். அப்போ 6 கூட்டல் டபிள்யூ. அப்போ 6 என்னது 28 கூட்டல் 7. அப்போ 28ஓட நீங்கள் 7 கூட்டினீங்கன்னா 35 மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டருன்னு வரும். அப்போ இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா இதெல்லாம் பாருங்கள். வட்ட வடிவ பாதையின் பரப்பளவு பார்த்திங்கன்னா πr² கழித்தல் πr² சதுர அலகுகள். அப்போது பை பொதுவாக வெளியேற்றிங்கன்னா πr² கழித்தல் r². அப்போது பையோட மதிப்பு 22/7. கேபிட்டல் ஆர் என்னது 35² கழித்தல் ஸ்மால் ஆர் 28². அப்போ 22/7 இது எப்படி எழுதலாம், 35 பெருக்கல் 35 கழித்தல் 28 பெருக்கல் 28. ஸ்கொயர்னால் அது 2 முறை நம்ம போட்டு பெருக்கணும். அப்போ 22/7 35 நீங்கள் பெருக்குனிங்கன்னா இது பெருக்கலாம். 35 பெருக்கல் 35னா 5 5 25 5 மீதி 2 3 5 5ஓட 2 கூட்டிங்கன்னா 17 5 15 மீதி 1 3 9 1 கூட்டிங்கன்னா 10. அப்போது 5 7ஓட 5 கூட்டிங்கன்னா 12 மீதி 1 1ஓட 1 கூட்டிங்கன்னா 2 இந்த 1 அப்படியே வரும். அப்போ 1225. அடுத்து 1225 இது கழித்தல் 28 பெருக்குனிங்கன்னா 28 பெருக்கல் 28. இப்போ 8 8 64க்கு 4 மீதி 6 2 8 16 16ல் 6 கூட்டினீங்கன்னா 22 8 2 16 மீதி 1 2 2 4 1 கூட்டினீங்கன்னா 5. அப்போ 4 2 6 கூட்டினீங்கன்னா 8 2 5 கூட்டினீங்கன்னா 7. அப்போ 784ன்னு வரும். அப்போ 1225ல் 784 நீங்கள் கழிச்சிங்கன்னா அப்போ 1225 784. 5ல் 4 போச்சுன்னா 1, 2ல் 8 போகாது, கடன் வாங்கினீங்கன்னா இது 12 12ல் 8 போச்சுன்னா 4, இது 11. அப்போ 11ல் 7 போச்சுன்னா 4. அப்போ 441. 22/7 441. அப்போது இது 1 7 7 6 7 42 42 44ல் 42 போச்சுன்னா மீதி 2ங்களா 2னா 21. அப்போ 3 7 21. அப்போ 63. அப்போ 22 பெருக்கல் 60 இது 2 பெருக்கலாம். 22 பெருக்கல் 63 2 6 2 6 2 6 12 மீதி 1 2 6 12 இது 1 கூட்டிங்கன்னா 13. அப்போது 6 8 3 1. அப்போ 1386 மீட்டரில் சொல்லியிருக்கறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வர. அப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா என்ன எழுதலான்னா, தேர்ஃபோர் வட்ட வடிவ பாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 2வதுக்கு ஆன்சர்.